இப்போ மேஷ லக்னம் சனி பகவான் எங்க இருந்தா நன்மையை கொடுப்பார், எங்க இருந்தா பிரச்சனையை கொடுப்பார் மேம்? இந்த மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு போகுதோ, உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா, இந்த உதாரணமாக மேஷ லக்னத்திற்கு சனி பகவான் இந்த 10க்கும் 11க்கும் அதிபதி அவர். இந்த 10ங்கிறது தொழில், 11ங்கிறது லாபம். இது ரெண்டுக்குமே உரியவர் அவரேன்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி இந்த சனி பகவான் எங்கே இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த சனி பகவான் பொதுவாக இந்த 7ஆம் இடத்தில் அமர்வது சிறப்பு தராது. மேஷ லக்னத்திற்கு 7ஆம் இடமான துலாம் ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் ஜாதகருக்கு அதுவும் நண்பர்கள் மூலமான கடன் பிரச்சனைகளை அப்படிங்கிறத இந்த சனி பகவான் கொடுப்பார். எதற்காக? இந்த தொழில் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம், அதற்கு காரகன் பார்த்திங்கன்னா சனி பகவான். அந்த 10ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நண்பர்கள் மூலமாக தொழில் எதாட்டி ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த சனி பகவானால் அவர்களுக்கு தீராத பிரச்சனை, அவமானம் அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி திருமண உறவுகளில் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே கொடுக்குன்னு சொல்லலாம். இந்த இடங்களில் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதே சனி பகவான் உதாரணமாக இந்த கும்பராசியில் இருந்தார்னா, என்ன மேடம் சனி பகவானுடைய வீடு கும்பராசி, அங்கேயே இருக்கக்கூடாதான்னு ஒரு கேள்வி வரும். உண்மையிலேயே கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்தாலும் அந்த ஜாதகருக்கு வீடு மனை சார்ந்த பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக கொடுப்பார். யாருக்கு? மேஷ ராசிக்காரர்களுக்கு. எப்போ கொடுப்பாரு? இந்த 10 வருஷம் அக்ஷய லக்னமாக செல்லும்போது அந்த ஆரம்ப காலகட்டங்களிலே இந்த நிகழ்வுங்கிறது ஏற்படும். அப்போ ஒரு வீடு வாங்குறாங்க, ஒரு வண்டி வாங்குறாங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சற்று கவனமாக வாங்கக்கூடிய ஒரு காலமாகவே அமையும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன்.